பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கு தலா 300 ரூபாய் மானியம் வழங்கக்கூடிய திட்டம் அடுத்த நிதியாண்டு வரை நீட்டிக்கப்படுகிறது. மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை 4% அதிகரிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை 4% அதிகரித்து 50% வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இது கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் கணக்கிட்டு வழங்கப்பட உள்ளது. இதனால் 49,18,000 மத்திய அரசு ஊழியர்களும் 67,95,000 ஓய்வூதியதாரர்களும் பயனடைவார்கள் என்றும் அரசுக்கு ஆண்டுக்கு கூடுதலாக 12,868 கோடி ரூபாய் செலவாகும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதேபோல பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கு தலா 300 ரூபாய் மானியம் வழங்கும் திட்டத்தை அடுத்த நிதியாண்டு வரை நீட்டிக்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதன்படி உஜ்வாலா திட்டத்தில் உள்ள 10,27 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு ஆண்டிற்கு 12 சிலிண்டர்களுக்கு தலா 300 ரூபாய் மானியம் அவர்களது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் செயற்கை புலனறிவு கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் இந்தியா AI தொழில்நுட்ப இயக்கம் என்ற திட்டத்தை செயல்படுத்தவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. 10,371 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. மேலும் சணலுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை குவிண்டாலுக்கு 285 ரூபாய் அதிகரித்து 5,335 ரூபாயாக நிர்ணயம் செய்து பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு ஒப்புதல் அளித்துள்ளது.